நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி இங்க வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து வெண்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இதோ பாரு இந்த மாதிரி போட்டியில கலந்துக்கிறது எல்லாமே உனக்கும் ஆசை எனக்கும் ஆசை, நீ நல்லபடியா போட்டிகளை கலந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை தான், ஆனா உங்க அப்பாவுக்கு பிடிக்காத விஷயத்த நீ செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில நம்ம மல்லி முடிவை ஃபுல் ஸ்டாப் வச்சிடறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த இடத்துல இன்னொரு ஃபுல் ஸ்டாப் ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபிகா வெற்றிகரமாக அந்த போட்டியிலும் கலந்துக்கிறாங்க, அதில் ஜெயிச்சும் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தீபிகா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு எவிடன்ஸ் கிடைக்கிது முரளி மூலயமா. அந்த முரளி இப்போ ஜெயிலில் இருக்கான். அந்த முரளி வெளியே வந்தால் மட்டும்தான் இந்த மல்லிக்கு நம்ம எதான ஒரு ஆப்பு வைக்க முடியும். ஏன்னா முரளி வெளியே வந்தால் மறுபக்கம் அவனை வச்சு ஒரு ஆதாரத்தை திரட்டி அந்த ஆதாரத்தை வச்சு மல்லியை கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரிக்கு ஒரு பக்கம் பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி காசு கொடு காசு கொடு காசு கொடுன்னு கேட்க, என்னடா இது கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி ஒருத்தர் இல்லாமல் ஃபோன் பண்ணி காசு காசுன்னு கேட்டால் நம்ம யாருக்கிட்ட என்னத்தா சொல்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையும் ஒரு பக்கம் நரகத்தில் போகிற மாதிரி வாழ்வே மாயம் அப்படின்ற மாதிரி தானே ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இதுக்கு மேலே இதை பற்றி பேசவும் முடியாது. இதை இப்படியே விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை பற்றி வேணால் நம்ம யோசிச்சு சிந்திச்சு அடுத்தடுத்து நம்ம முடிவெடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் விஜய் இருக்கார்ல, அவரு இருந்து தீபிகா கிட்ட பேசுறாங்க, இந்த மாதிரி ராஜேஸ்வரிக்கு இந்த கேஸ்ல சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது, நீ மல்லி மேல போக்கஸ் பண்றதை விட்டு ராஜேஸ்வரி மேல போக்கஸ் பண்ணா ராஜேஸ்வரி தான் உண்மையான குற்றவாளின்னு சொல்லிட்டு உனக்கும் தெரிய வருவா, எங்களுக்கும் ஒரு பக்கம் பிரச்சனை இல்லை, அதை விட்டுட்டு இல்ல நொல்ல நொட்டு லொசுக்கு மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு பக்கம் உன் தம்பி சாவுக்கு மல்லியை ஒரு பக்கம் பலியாட ஆக்கலாம்னு சொல்லிட்டு நீ நினைச்சானா அதுதான் உன்னோட முட்டாள்தனம். உன் தம்பி சாவுக்குடா சாத்மா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, சத்தியமா சாத்மா அடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டது தீபிகா அதுன்னு ஒரு பக்கம், என் தம்பி இறந்ததே உன் அண்டாட்டியால தானடா, அதுவும் இல்லாமல் அவளே உனக்கு ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல வந்தவ தானே, அதனால அவளை வச்சு நீ தூக்கி தாடா பேசுவேன், நீ போய் தூக்காம பேசுவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நம்ம விஜய் கோவம் வந்துடுது. அவனை சட்டப்படி கல்யாணம் பண்ண ஏன் பொண்டாட்டி இன்னொரு டைம் இந்த மாதிரி பேசாதீங்க, என்னதான் சட்டப்படி நொட்டப்படினாலும் அவள் செகண்ட்ஸ் தானடா அப்படின்ற மாதிரி உனக்கு செகண்ட்ஸ் தானே அப்படின்னு பேசணும். உடனே நம்ம விஜய் கோவம் வந்துடுது ஒரு பக்கம். இதுக்கு தான் எந்த ஒரு பொண்ணையும் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையை நம்ம சீரழிக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனால் இப்போ இவ கேட்குற ஒவ்வொரு வார்த்தையை நெஞ்சில் அப்படியே சும்மா ஆணி எடுத்து குத்துன்னு குத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாப்ல. என்னதான் ஃபீல் பண்ணாலும் என்னதான் அழுந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நடக்கிறதா நடக்கும். வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏதோ இது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போகுது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பா பேசினாவே ஒரு பக்கம் அது வேற மாதிரி இருக்கும். இப்போ சொல்லவா வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்னடா பண்ணா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக போயிட்டு நம்ம விஜய் கிட்ட பேசுகிறேன், அப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அது மட்டும் இல்லாமல் ஐசி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து முரளின்றவங்க கூட பேசின்னு இருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் மல்லி அம்மாவை ஜெயிலில் தள்ளுறதுக்கு ஏதோ ஒரு சதி திட்டம் தான் தீட்டின்னு இருக்காங்க திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான். இதை கேட்டதும் விஜய் கிட்ட இதை அப்படியே நம்ம வெண்பா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஒரே ஷாக். ஒரு பக்கம் முரளி ஜெயிலில் இருக்கிறான், அவனுக்கும் தீபிகாவுக்கும் என்ன சம்மந்தம், ஒருவேளை மல்லி ஜெயிலில் தள்ளுறதுக்கோசரம் தீபிகா எந்த எல்லைக்கும் போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு ஒரு பக்கம் குழப்பம் ஒரு பக்கம் பயம். ஏன்னா யாராக இருந்தாலும் அது கண்டிப்பாக வரும். வாழ்க்கையில் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நம்மள பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் அடின்னு அடிப்பாங்க, தூண்டி விடுவாங்க. அதை நம்ம கரெக்டாக யோசிச்சு சிந்திச்சு ஆரம்பிக்கணும் ஆட்டத்தை. கொஞ்சம் இந்த ஆட்டத்தில் பிசுறு தட்டினா கூட வாய்ப்பில்ல ராசா, திரும்ப நம்ம எந்திரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பெரும் அடியா நமக்கு விழுந்துரும். இப்போ என்ன தாண்டா பண்றது, இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வழி இருக்கு, முயற்சி செஞ்சா கண்டிப்பா முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி முயற்சி செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டா மட்டும் நம்ம ஆயிராது, அதுக்கேற்ற மாதிரி நாம முயற்சியும் செஞ்சு ஆகணும். இப்போ என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க, இவங்களோட அடுத்த என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் இவங்க மனசுக்குள்ள போயிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கதிரேசன் இருக்காருல, அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குந்தளிச்சுன்னு இருக்காரு ஒரு பக்கம். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் சொன்னது ஒண்ணு ஆனா இப்ப நடந்தது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கதிரேசன் வந்து மல்லிக்கு ஆல்ரெடி போன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணு இப்படி எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனா இது எல்லாமே நம்ம தீபிகாவோட பிளானு, தீபிகா ஸ்கெட்ச் போட்டு பண்ணது அப்படின்றது நம்ம
தலைவிக்கு இன்னும் தெரிய காணும். அது தெரிய வந்துச்சுன்னா ஐயோ இவங்க சொன்ன மாதிரியெல்லாம் ஆடினோம்ல இப்போதான் தெரிய வருது உண்மை எது பொய் எதுன்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க எல்லாரும் ஸ்கெட்ச் போட்டு நம்மளை பிடிக்கிறதுக்கோசம் தான் இந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் தெரிய வருது. சரி ஓகே, இதுக்கு மேல அந்த பிரச்சனையில நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது, அந்த பிரச்சனையில சிக்கக்கூடாது, இதுக்கு மேலேயாவது நம்ம உசாராக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு கரெக்டா இருக்குமா, இது நல்லபடியா போகுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. பார்ப்போம் போகுமா போகாதா, என்னென்ன பண்ண போறாங்க, ஏதை பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாதுங்க. அதனால கரெக்டான ஆட்டத்தை கரெக்டான சமயத்தில் நம்ம முடிச்சா மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம நிலையா நிற்க முடியும். இல்லைனா நமக்கே ஒரு பக்கம் ஆப்பு வச்சுட்டு நம்மளே ஒரு பக்கம் அடிச்சு ஓட விட்டுருவாங்க. அதனால எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சிந்திச்சு நிதானமாக செய்யணும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் தரணும். இப்போ அடுத்து என்ன பண்ண போறாங்க, அடுத்து உங்களோட மூவ் என்னவா இருக்க போகுது அப்படின்ற விஷயத்த நீங்கள் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தீபக் இருக்காருல, அவரு இருந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தீபிகா மேல கொஞ்சம் சந்தேகம். தீபிகா இந்த மாதிரி பண்ணுவாளா, இந்த மாதிரி எல்லாம் செய்வாளா, தீபிகா ஏன்னா கூடவே இருந்து குழி படிக்கிறவ, அவ்வளோ சீக்கிரம் நம்பிட முடியாது. தான் மனைவியே இருந்தாலும் அவ இருந்து கேஸ்ல பொறுத்த வரைக்கும் அவன் புயல் மாதிரி ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை சாதிக்காம விட மாட்டான். அதனால மல்லி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்லைன்னா நமக்கே ஒரு பக்கம் ஆப்பு வச்சுட்டு நமக்கே சுண்ணாம்பு தள்ளி விட்டு போய் நேர்ந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு தீபக் யோசிக்கிறது 100% கரெக்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.